ஹாய். இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கு. நான் முதல்லயே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, இங்கே வந்து ஃப்ளவர்ஸு வெஜிடபிள்ஸு ரெண்டுமே க்ரோ பண்ணுறாங்க. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே இங்கே என்னென்ன க்ரோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் பேக் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் போகுது. லோக்கல் மார்க்கெட் போகுதா எனக்கு தெரியல. ஆனால் நம்மளுக்கு வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். நேற்று வந்து 2 பேக்கெட் கொண்டு வந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இன்னைக்கு இதில் என்னென்ன இருக்குதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். நானே இன்னும் பார்க்கல. நேற்று ஈவினிங் கொண்டு வந்தது. சரி வீடியோ அப்படியே எடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு பாக்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு குட்டி பாக்ஸ். ஓ, பார்த்தீங்கன்னா இல்லை அவக்கோடா. நம்ம ஊரில் வந்து அவக்கோடான்னு சொல்லுவோம், இவங்க வந்து அவகேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பழுத்து இருக்கு, ஆனால் சைஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கு. நான் மாலில் வாங்கினது ஷாப்பிங் பிளாக்ல போட்டிருந்தாங்கல்ல, அது வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்தது. இதோட சின்ன சைஸாக தான் இருக்குது. பார்க்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து அவக்கோடா தான். உங்களுக்கு தெரியுதா? பழுத்துருச்சு, அதனால இது வந்து கொஞ்சம் இப்படி பிளாக் கலரில் மாறிடும். பச்சையாக காயாக இருக்குங்கல்ல, அப்போ வந்து நல்லா க்ரீனாக இருக்கும். இது பழுக்க பழுக்க இதோட கலர் வந்து இப்படிதான் இருக்குது. இப்படி இந்த கலர் மாறினாலே இது பழுத்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இது பழுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டாதாங்க ஒரு நம்ம ஊர் கொஞ்சம் இளநீ அந்த வழுக்க சாப்பிடுவோங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் தெரியாமல் அரைக்காயாக இருக்கும்போதெல்லாம் கட் பண்ணிட்டோன்னா பயங்கர கசப்பு, பாவக்காய் மாதிரி கசக்கும். அதனால் நல்லா டச் பண்ணி சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும். நான் வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே தான் சாப்பிடுவேன். சில பேர் வந்து அதில் லைட்டாக சால்ட்டு தடவிட்டு சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இது பிளைனாக சாப்பிட்டது பிடிக்கும். இது வந்து அடுத்த பாக்ஸ். வாவ், சூப்பர். நான் எப்படி காமிக்கிறேன். வடிவேல் பாடுவாருங்கல்ல, என்ன என்ன ஐட்டங்களோ, அது மாதிரி. பேபி கார்ன் 2 பாக்கெட் இருக்கு. பேபி கார்ன் சூப்பருங்க. பேபி கார்ன் வந்து செம சூப்பராக இருக்கு. அடுத்தது வந்து இது பீன்ஸ், ஃப்ரெஞ்ச் பீன்ஸ். இங்கே நிறைய வெரைட்டி பீன்ஸ் கிடைக்கும். இது வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸு, பயங்கர ஃப்ரெஷ்ஷு. 3 பாக்கெட் இருக்குது. நல்லா இலசா பிஞ்சாக இருக்குது, அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பேக்குள்ளே இருக்குது. இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ரக்கோலி வந்து அந்த ஃபுல் ஃப்ளவர் அப்படியே கொடுக்காம அந்த ஹெட்டு மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் எதுவும் நமக்கு வேஸ்ட் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கீழே அந்த ஸ்டெம்மெல்லாம் கட் பண்ணி தான் நம்ம சமைக்கணும். இதை அப்படியே போட்டு சமைக்கலாம். ஏன்னா இந்த பார்ட்டுமே நல்ல டெண்டராக தான் இருக்குது, அவ்வளோ முத்தி போயிட்டு. இப்போ பாருங்க எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு, சூப்பராக க்ரீனாக இருக்குது. மாலில் சில சமயம் வாங்கும்போது அந்த மேலே இருக்க அந்த டாப் எல்லாம் கொஞ்சம் எல்லோ கலர் ஷேடு மாறின மாதிரி இருக்கும், கொஞ்சம் முத்துன மாதிரி. இது வந்து கார்டன் ஃப்ரெஷ்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃபுல்லாகவே அதாங்க இருக்கு. அது போக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இந்த ஆனியன் ஸ்டெம், ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குங்கல்ல, அதுவும் வந்து மேலே இருக்க லீஃப்ல எடுத்துட்டு அந்த மெயின் தண்டு இருக்குங்களா, அது மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி இருக்கு. இந்த பேக் ஃபுல்லாக தான் இருக்கு. சூப்பர் சூப்பர், பார்க்க ஆசையாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து குக்கும்பர் கிடையாதுங்க, இது ஜுக்னின்னு சொல்லுவாங்க. ஜுக்னின்னு நினைக்கிறேன். ஜுக்னி பார்க்கறதுக்கு நம்ம வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அவ்வளோ ஜூஸியாக இருக்காது, ஆனால் கொஞ்சம்
சதை இருக்க மாதிரி சதையாக இருக்கும். இது நம்ம ஊர் வெள்ளரிக்காயை கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அது மாதிரி இருக்கு. அடுத்தது நம்ம ஆளினால் ஃபேவரட் கேரட்டுங்க. கேரட் வந்து எனக்கு பொரியல் சாப்பிட்றத விட அப்படியே பச்சையாக கடிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2 பாக்கெட் கேரட் வந்து 2 பாக்கெட். இந்த கேரட்டு நம்ம ஊட்டி கேரட் இருக்குங்கல்ல, நம்ம கோயம்புத்தூரில் வாங்குற கேரட்டை விட ஊட்டியில் இருந்து வர்ற கேரட் வந்து இனிப்பாகவும் இருக்கும். அது மாதிரி இது வந்து நல்ல இனிப்பாக இருக்கிறது. அதனால அப்பப்போ வந்து ஏதோ சாப்பிடணும் போல இருந்தால் இந்த கேரட்டை க்ளீன் பண்ணி நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொரியல் பண்ணுறத விட சமைக்கிறத விட அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எல்லா ஐட்டமே சூப்பர். பேபிக்காக தான் ஹைலைட். பயங்கர ஃப்ரெஷ்ஷு. ஒரு டேமேஜ் ஆனது இமேஜ் ஆனதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் நல்லதாக போட்டு கொடுத்துருக்கோம். ஓசியில் தானே கொடுக்குறோம், வந்தது போனதெல்லாம் கொடுக்கல, எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து க்ளீன் பண்ணும்போது வேஸ்ட் ஆகாது, எல்லாமே சூப்பராக இருக்குது. அது போக இன்னொரு பாக்ஸ் கொடுத்தாங்க பாருங்க. அது போக இந்த பாக்ஸ் வந்து நான் இது கட் பண்ணி இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், வெளியில் வச்சுருந்தது கெட்டு போயிடும். இது வந்து சேலடாக அப்படியே யூஸ் பண்ணுவாங்க இங்கே. இதுக்குள்ளே வந்து கேரட்டு, பீன்ஸு, ஸ்ப்ரிங் ஆனியனு, இந்த பேக் சைடு அடியில் பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் இருக்குது. இதை வந்து இவங்க நம்ம சேலடில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்கல்ல, அது மாதிரி இங்கே வந்து ஒரு டிப்பர் கிடைக்கும். டிப்பர்னா அது என்ன சொல்கிறது, நிறைய ஃப்ளேவரில் இருக்கும், க்ரீம் மாதிரி இருக்கும். அதை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் சாப்பிடுவாங்க. நம்ம இதில் இன்னும் ஃப்ரூட்ஸு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் இருக்குது. வெஜிடபிளும் ஒரு க்ரீன் லீஃப் இருக்குது, மிக்ஸ் பண்ணி இருக்குது. நேற்று ஈவினிங் இது கொண்டு கொடுத்தாங்க. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இதுவும் எல்லாம் சூப்பரான மிக்சிங் தான். ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், லெட்யூஸ். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து நேற்று பக்கத்தில் இருக்காங்க, அவங்க வந்து ஹோம்மேடு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் சாக்லேட்டு கொடுத்தாங்க. அவங்க வீட்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. பாக்ஸ் நிறைய கொடுத்தாங்க. அதில் வந்து நேற்றே 2 பீஸ் பார்த்து அப்படியே டெம்ப்ட் ஆயிடுச்சு. இப்படி தாங்க டயட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெம்ப்ட் ஆகிற மாதிரி யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அச்சோ டயட் போச்சே, இப்படி சாப்பிட்டோமே, சரி நாளைக்கு காலையிலேருந்து டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இது மிச்சமாக இருக்கே, எங்கள் வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது முடிஞ்ச உடனே மறுபடியும் டயட்டுங்க. இப்படி தாங்க நம்ம டயட் போகுது. அங்கே ஊருக்கு வந்தாலும் அப்படி தான். இங்கே டயட் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்டாக இருந்து ஊருக்கு போனாலும் டயட்லேயே தான் இருக்கணும், டயட்டை விடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் அங்கே வந்து இப்போ வெளியில் போனாலே ரோட் சைடு கடை, போண்டா கடை, பஜ்ஜி கடை, பேக்கரி அதெல்லாம் பார்த்தா சாப்பிடாம இருக்க முடியாது. சரி ஊருக்கு வந்துட்டோம், இந்த 1 மாதம் சாப்பிட்டு வந்து போயிடலாம் அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டு அப்புறம் நல்லா வெயிட் ஏற்றிட்டு மறுபடியும் இங்கே வர வேண்டியது. இங்கே வந்து இந்த மாதிரி பக்கத்தில் யாராவது கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அது வேஸ்ட்டாக போயிருமே. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கல்ல, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். அதனால் அதையும் சாப்பிட்றது. இப்படி தான் டெய்லி வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி போகுது. ஆனால் கண்டிப்பாக பாருங்கள், ஸ்ட்ரிக்டாக இருந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியே தீரணும்னு ஒரு எய்மில் இருக்கிறேன். அதனால் பார்ப்போம் எவ்வளோ தூரம் நம்மளோட ஜேர்னி போகுது அப்படின்ட்டு. ஓகேங்க, ஓகே. எனக்கு வந்து இந்த பேபிக்கான பார்த்ததில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய்.